விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். இது தொடர்பாக பேச திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் நம்மோடு இணைப்பில் உள்ளார். சார் வணக்கம். விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக முன்னிலை பெற்றுள்ளது, அது குறித்து உங்களோட கருத்தை இங்க பதிவு பண்ணலாம் சார். இந்த இடைத்தேர்தலை பொறுத்த மட்டிலும் இதுவரையிலே தமிழ்நாட்டிலே நடக்காத இடைத்தேர்தலில் நடைபெறாதெல்லாம் இந்த இடைத்தேர்தல் நடந்திருக்கிறது. 40க்கு 40 திமுக வெற்றி பெற்ற பிறகு இந்த தேர்தலில் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இந்த தொகுதிக்கு மிக அருகாமையில் இருக்கிற கள்ளக்குறிச்சியில் ஒரு சோக சம்பவம் நடந்து அதை மத்தியிலே ஆளுகிற பிஜேபியில் இருக்கிற மூத்த தலைவர்களிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அனைத்தும் பெரிதாக அதை ஊதாகரமாக்கி பெரிதாக இந்த தேர்தலில் மையமாக மறைத்துக் கொண்டு பிரச்சாரம் செய்தார்கள். அதே போல தேர்தலுக்கு 2 நாளுக்கு முன்பாக சென்னையிலே ஒரு படுபாதகமான கொலை நடைபெற்று அதிலும் அரசியல் சாயம் கூட்டப்பட்டு பிரச்சாரம் செய்தார்கள். ஆக இந்த இடைத்தேர்தலில் இதுக்கு போல எந்த இடைத்தேர்தலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படவில்லை. இந்த இடைத்தேர்தல் தான் இப்படி ஏற்பட்டிருக்கிறது. இது ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய சவாலாகவே அமைந்திருந்தது. ஆனால் வாக்காளர்கள் எங்கள் தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியின் சாதனைகளை உணர்ந்து மேலும் அவருடைய கருத்தை வெளிப்படுத்துகிற வகையில் யார் என்ன சொன்னாலும் சரி, மக்களாகிய நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று உறுதிப்படுத்துகிற வகையில் ஒரு நற்சான்றை வழங்கியிருக்கிறார்கள். அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனியாவது இது போன்ற சீப்பான அரசியலில் ஈடுபடாமல் மக்கள் நலன் கருதி எதிர்கட்சியில் செயல்படுவது நல்லது. சார், வாக்காளர்களை திமுகவினர் பட்டியல் அடைச்சதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சார்? தேர்தல் கமிஷன் அவர் கையில் இருக்கிறது. அவர்களிடம் மேலே இந்திய இன்டெலிஜென்ஸ் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐபி சுற்றி கொண்டே வந்து அப்சர்வர்கள் தேர்தல் அதிகாரிகள் மத்தியிலிருந்து அனுப்பப்பட்டார்கள். இத்தனையும் இருக்குல்ல, இவங்களாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்தாங்க. ஆர்கே நகரில் தேர்தல் நிறுத்தின மாதிரி இந்த நிறுத்திக்க வேண்டியதானே தவறு நடத்திருந்தால் நொண்டி சாக்கு. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார்.